Welcome back to our channel. In this video, Anglo-Saxons The Anglo-Saxons were Germanic tribes, mainly the Anglo-Saxons and Jutes, who migrated to England from northern Europe during the 5th century after the Romans left Britain. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா the Anglo-Saxonsலாம் வந்து ஒரு ஜெர்மானிக் ட்ரைப்ஸ்னால் ஜெர்மனியில் இருக்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ஆங்கிள், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ். இதில் வந்து 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்கன்னா இந்த நார்த்தன் யூரோப்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்து இங்கிலாந்தில் செட்டில் ஆகியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தா இந்த 5th century. இந்த செஞ்சுரியில் தான் இவங்கெல்லாம் வந்து இந்த இங்கிலாந்தில் செட்டில் ஆகியிருக்காங்க. எப்போ செட்டில் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் லெஃப்ட் பிரிட்டன்லேருந்து இந்த ரோமன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தே செட்டில்டு இன் இங்கிலாந்து பிட்வீன் 450 அண்ட் 1066. இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் தான் 450லேருந்து 1066. இந்த ஏஜ் கேட்டகரி தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவாங்க. இதை ஆங்கிலோ சாக்சன்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இதில் தான் அவங்க 3 பேர் ஆங்கிள், சாக்சன், ஜூட்ஸ் இவங்கெல்லாம் இங்கிலாந்தில் செட்டில் ஆகியிருக்காங்க. They established several kingdoms including Wessex, Mercia and Northumbria. இந்த 3 கிங்டம்ஸையும் இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ். They spoke Old English, the ancestors of modern English. அதாவது இந்த மாடர்ன் இங்கிலீஷை சேர்ந்தவங்களாம் ஓல்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஓல்டு இங்கிலீஷ் இவங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த மாடர்ன் இங்கிலீஷில் வந்து அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது மாடர்ன் இங்கிலீஷோடைய ஆன்சிஸ்டர்ஸ்லாம் ஓல்டு இங்கிலீஷை சேர்ந்தவங்க. அதனால் இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீப்புள்ஸும் ஓல்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. Next, Anglo-Saxon culture is known for its heroic poetry such as the epic poem Beowulf. அதாவது the epic poem Beowulfன்றது ஒரு போயம். இதில் இருக்கிற கல்ச்சர்ஸ் தான் இந்த Anglo-Saxons வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. Their rule ended after the Norman conquest in 1066. அதாவது இந்த ஆங்கிலோ-சாக்சன்ஸோடைய ரூல் வந்து எப்போ எண்ட் ஆகுதுன்னா நார்மன் கான்குவெஸ்ட். இது வந்து ஒரு வார். இந்த வாரில் வந்து இந்த நார்மன்ஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட ஓல்டு இங்கிலீஷ் வந்து 1066 முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டிஃபினேஷன் மாதிரி பார்க்கலாம். Anglo-Saxons were the early Germanic people who settled in England and told the foundation of the English language, culture and kingdoms before the Norman conquest. அதே மாதிரி சொல்கிற மாதிரி இந்த ஆங்கிலோ-சாக்சன்ஸ்லாம் இயர்லி ஜெர்மானிக் பீப்புள்ஸ் இவங்களாம் எங்கே செட்டில் ஆகுறாங்கன்னா இங்கிலாந்தில் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுடைய ஃபவுண்டேஷன் நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த கல்ச்சர்ஸ், அந்த கிங்டம்ஸ்லாம் நிறைய நிறுவுறாங்க இங்கிலாந்தில். பட் இதெல்லாம் நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிவுக்கு வருது. For example, 2 mark questionல இது மாதிரி கேட்டால் the Anglo-Saxons were the Germanic tribes, Angles, Saxon and Jutes who settled in England during the 5th century and ruled until the Norman conquest in 1066. They developed Old English and contributed significantly in English literature and culture. அதாவது இந்த 2 mark கொஷின் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆங்கிலோ-சாக்சன்ஸ்லாம் ஒரு ஜெர்மானிக் பழங்குடியை சேர்ந்தவங்க. யாருன்னா ஆங்கிள், சாக்சன்ஸ் அண்ட் ஜூஸ். இவங்கெல்லாம் இங்கிலாந்தில் செட்டில் ஆகிருக்காங்க. எப்போனா டூரிங் த 5th century. They ruled until இந்த நார்மன் கான்குவெஸ்ட் 1066 வந்து முடிகிற வரைக்கும் இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. They developed Old English. இவங்க வந்து ஓல்டு இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர். அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை.